தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு, "காவேரிக்கு வந்து 7 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் பாட்டியும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தயங்குறாங்க. "எப்படி இது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "தாத்தா சூப்பர் தாத்தா. எனக்கு கூட காவேரிக்கு இந்த மாதிரி வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது தாத்தா. நல்ல கால் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடலாம் தாத்தா." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. சாரதாவுக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து சாரதா வந்து, "ஒரு விஷயம் சொல்லட்டுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு சாரதா." அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறா சாரதா? இப்போ வேணாம். இருக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது எங்களுக்கு. இந்த வீட்டில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். வேறு வழி கிடையாது. அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறா. அதானே சாரதா? அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "இங்கே பாரு சாரதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லா ஏற்பாடையும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லைன்னா மட்டும் என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே சாரதாக்கு மனசு கஷ்டமாகுது. அடுத்து வந்து சாரதா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து காவேரி வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட ரூமில் வந்து கேட்குறாங்க, "என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க? திடீர்னு வந்து தாத்தா பாட்டி இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் சரின்றீங்க." அப்படின்னோடனே, என்னாச்சு காவேரி? ஏங்க இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஏற்கனவே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? மாமா வேறு அங்கே போய் உட்காந்துட்ருக்காரு. அது மட்டுமா, இப்போ அக்கா வேறு இந்த நிலமையில் இருக்கா. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி புது ஃபேமிலி வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இப்போ தேவையாங்க வளகாப்பு? என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? 1000 பிரச்சனை இருக்கட்டும் காவேரி. நம்ம பிள்ளைக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சு தானே ஆகணும் காவேரி. அந்தந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் நடந்துடணும் காவேரி. அதுதான் நல்லது. இது எல்லாம் கரெக்டுங்க. எங்கள் அம்மா முகத்தை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எதுவும் செஞ்சு கூட எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் மனசு வேதனைப்பட மாட்டாங்களா? ஏங்க உங்கள் வீட்டில் இதை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? இங்கே பாரு காவேரி, அத்தையே நான் பார்த்துக்கிறேன். எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா காவேரி? இந்த 7ஆம் மாதத்தில் உனக்கு கிராண்டாக வளகாப்பு நடத்தி உன் கை நிறைய வளையல் போட்டு உனக்கு அவ்வளோ அழகாக வந்து ஃபங்க்ஷன் நடத்தணும்னு எனக்கு ஆசையாக இருக்காத காவேரி. ப்ளீஸ் காவேரி, என்னை புரிஞ்சுப்பல்ல என் ஆசையை. பிரச்சனை எப்போ தான் இல்லை காவேரி, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் இப்போ கூட நம்ம ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனை. இது எல்லாம் மீறி கூட தாத்தா சொன்னோன்னே ஏன் நான் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த சந்தோஷத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருப்பாங்கல்ல. அதனால தான் காவேரி, உன் அம்மா கூட ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இந்த டைமில் நீ உனக்கு வளகாப்பு நடந்துன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மா எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடி பண்ணுவாங்க பாரு அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். உங்கள் ஆசைக்காக நான் இதை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என் அம்மா எதுவுமே பண்ண முடியலன்னு கவலைப்படுவாங்கங்க. அது உங்களுக்கு ஏங்க புரிய மாட்டேங்குது? இப்போ இது வேணாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ப்ளீஸ் காவேரி எனக்காக ஒத்துக்குங்க. அத்தையை இப்படியே நான் சம்மதிக்க வச்சுடுவேன். கரெக்டு தாங்க, நீங்கள் சம்மதிக்க வச்சுடுவீங்க. இருந்தாலும் அப்படின்னு, ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறேன்ல, வளகாப்பு பண்ணி உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரியும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து போயிட்டு சாரதாவை வந்து மீட் பண்ணி, இங்கே பாருங்கள் அத்தை, ப்ளீஸ் அத்தை சொன்னால் கேளுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாரு. ஆனால் சாரதா சமாதானம் ஆகாமல் மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இங்கே வந்து கரெக்டாக முத்துமலர் வந்து, "என்னக்கா உங்கள் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கீங்க போல் இருக்கு, காவேரிக்கு வந்து வளகாப்பாமே?" அப்படின்னு சொல்கிறேன்னா, "ஆமாம் வளகாப்பு தான். அதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். என் பொண்ணுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் என் ஆக்கிட்டியே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பொண்ணுக்கு ஒரு வளையல் போட்டு பார்க்க கூட என்னால் முடியல. அந்தளவு வெக்கெடுத்து போயிட்டு வரலாம் நான் உட்காந்துருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அந்த ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க சின்னதாக, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வீட்டிலேருந்து எவ்வளோ அழகாக சாதம்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தெரியுமா? எல்லோரும் எப்படி சந்தோஷமாக பார்த்தாங்க தெரியுமா? ஆனால் இப்போ இதே வீட்டில் உட்காந்துட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போது உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, நான் இப்படி அழல் படுறத பார்த்து பார்த்து ரசிச்சிட்டே இரு" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. முத்துமலை வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. "என்னம்மா என்ன ஆச்சுன்னொன்னே, பாவம் அக்கா படுற பாடம் என்னால் தாங்கிக்க முடியல, நம்ம இந்த விட்டு போயிடலான்டா" அப்படின்னோடனே, ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா அவங்க வீட்டில், எப்படியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட மாட்டாங்க, இப்போ என்ன சொல்கிறோமா அப்படின்னோடனே, "நம்ம போயிடலான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பசங்கிட்ட.